எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா காந்தி ஷோபிகா ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன vlog நீங்க பார்க்க போறீங்கன்னா, எங்க வீட்டுக்காருக்கு பர்த்டே நாளைக்கு. இவருக்கு தெரியாம சர்ப்ரைஸா இன்னைக்கு போய் வாங்கலாம்னு நேற்றுக்கு வரைக்கும் யோசிச்சு வச்சிருந்தேன். சர்ப்ரைஸா வாங்குறேன்ட்டு அளவெல்லாம் தெரியல அப்படின்னா ஒரு போடலைன்னா ரொம்ப போயிடுன்ட்டு இப்போ வந்து ஒரு பால் காட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க போயிருந்தோம். 36 தான் பிளா சட்டை. சைஸ் தெரியுங்க, சைஸ் தெரியும். எப்படி நீ பேண்ட் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவல, அப்போ நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இந்த பேண்ட் வேணா அந்த பேண்ட் வேணாம்னா எனக்கு அந்த நேரத்தில் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். சரி, நமக்கு எதுக்கு சர்ப்ரைஸ், இவரது கூட்டிட்டு போய் இவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே வாங்கி தரலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்குதான் எங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக கூட்டிட்டோம். உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். சரி, நான் எடுத்துறேன். அப்புறமா நீ கொடுக்கும்போது சர்ப்ரைஸ் ஆயிடும். ஆமா, நீ வந்து தெரியாத மாதிரி அப்படியே எப்ப எடுத்தீங்க, கலர் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். தெரியாத மாதிரி எங்க வீட்டுக்காருக்கு வந்து சர்ப்ரைஸ். நீங்க வந்து இந்த மாதிரி டி-ஷர்ட் எடுத்து, இதுல டி-ஷர்ட் ஷர்ட் எடுக்க, டி-ஷர்ட் மா நம்ம என்ன தருமோ அதுதான் அப்பா இன்னைக்கு போடுவார். எது ஓகேவாங்க? ஷர்ட் அது பிடிக்கல இது பிடிக்கல சொல்லக்கூடாது. நான் எப்பவுமே ஷர்ட் தான், எப்பவுமே நான் ஷர்ட் தான் போடுறேன், டி-ஷர்ட். சரி சரி, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு பால் காட்சி ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருந்தோம். இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்க போறோம். என்னெல்லாம் வாங்குறோம் அப்படிங்கறது இந்த vlogல பாருங்க. அப்பயே எங்க வீட்டுக்காருக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு. எனக்கு தெரியும், ஜுவல்லரி. டாடி பர்த்டேக்கு ரெசார்ட் சொல்லலாம். அதுதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணுவோமே. இப்படிதான் போனோம். அப்ப நீ இந்த வாரம் ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. எங்க வீட்டுக்காரோட செலெக்ஷன் தான் அது. நான் கோட் சூட் போட்டுக்கிறேங்க. சூட்டு கோட்டு போடுங்க. சூட்டு கோட்டு. அதான் நான் சொல்றேன். டாடி பர்த்டே சூப்பரா கொண்டாடி போட்டோலாம் இருக்கு. கோட் எடுத்துக்கோ. வரப்ப டி-ஷர்ட் எடுத்துக்கோன்னு சொன்னேன். இப்ப மாத்திட்டியா? டாடி கோட் ஷூட் Black கலர்ல இருங்க. வீட்டுக்காரர் ஒரு சட்டை போட்டிருக்காரு, அதையே கையில் எடுத்து வச்சுட்டு இது வேற கலர் அது வேற கலருங்கிறாங்க. எங்க மனசாச்சே இல்லாமல் பசங்க ரெண்டும் ஒரே கலர் தாங்க. இவருக்கு இந்த பிங்க்கு, அப்புறமா ஸ்கை ப்ளூ. அங்கே 3 பேர் ட்ரெஸ் எடுக்க வந்தால் எவ்வளோ நேரம் ஆகும்? 1/2 நாள் ஆகும். எங்கள் வீட்டுக்கார் ஒரு நாளைக்கு 1/2 நாள், ஒருத்தருக்கு 1/2 நாள் ஆகுது. இப்பயும் கியூவில் நின்றுட்டுருக்காரு. எடுத்து சட்டை கலரையாக தான் எடுத்துக்கிட்டு நல்லா இருக்குங்கிறாரு, புது கலரையே சொல்ல மாட்டேங்கிறாரு. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்காருக்கு நான் வந்து ட்ரெஸ் இப்போ வந்து செலக்ட் பண்ணுறேன். வெளியில் வந்து அவர் செலக்ட் பண்ண சொன்னேன். அது வந்து கொஞ்சம் நல்லா இதுக்கு இல்லையா, பாக்கெட் இல்லையா பிளாக்குக்கு? சரி பரவாயில்ல போ, இதெல்லாம் பார்ட்டி வேறு மாதிரி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. இந்த தடவை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பேக் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி, அதனால ஃபஸ்ட்டு காமிச்சிடலாமா? என்ன வாங்குறது, இதில் என்ன இருக்குது? நான் வாங்கின ட்ரெஸ்ஸு. நான் வந்து இந்த தடவை எங்கள் வீட்டுக்காருக்கு நல்லா பிராண்டடாக கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியில் வந்து ட்ரெஸ் எடுக்கணுன்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு இவருக்கு என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்குமோ அதை போய் ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம இந்த செருப்பு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் எடுத்தோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த ஷர்ட்டு எப்படி இருக்கு? இந்த ஷர்ட் போட்டதுமே அழகாக இருந்துச்சு, அவருக்கு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சாங்க இது? இந்த ஷர்ட் ஒன்று, இது நல்ல ஒரு மாதிரி காட்டனு, அது அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் இருக்கும் போல. இது ஏதோ மாஃபியாவா மூஃபிக்கு என்னமோ தெரியல அப்படின்ட்டு ஒரு பிராண்டு. 3000 3000 தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். எனக்கு கமெண்ட்ல திட்டாதீங்க. நான் இந்த தடவை எடுத்தது காரணம் என்னங்கிறது நான் காமிச்சிட்டு சொல்கிறேன். இங்கே பாருங்க. அப்புறம் டிஷர்ட்டு, இதுவுமே அதே பிராண்டில் தான். இந்த டிஷர்ட் ஒன்று எடுத்தோம். இல்லை அப்பா கரெக்டாக இருந்துச்சு, நீ பார்க்கலையா அப்பா போட்டதை? அதுக்கப்புறம் இந்த டிஷர்ட் ஒன்று, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு மேலே தான். பை 2 கெட் 1 அப்படிங்கிற பேர். ஆனால் ஒன்று 2000 கணக்கு வந்துட மாட்டேதுங்க. ஆமாம். சரி ஓகே. எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா
என்னன்னா இப்போ நாங்கள் 3 பேருக்குமே ட்ரெஸ் நாங்கள் எப்பயுமே ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க போவோம். கொஞ்சம் அமைதியாரு ட்ரெஸ் எடுக்க போவோம். அங்கே போனோம்னா எனக்கு எப்படி ஒரு 5000 6000 எடுப்பாரு, சோபிகாக்கு அதே மாதிரி எடுப்பாரு, ரித்திகாக்கு அதே மாதிரி எடுப்பாரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாக்குள்ள முடிஞ்சிடும். எப்பயுமே நார்மலாக அப்படி தான் இருக்கும். நானும் ஒரு நாள் கூட இந்த பிராண்டட் போய் பார்த்தது இல்லை. அது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி, அதனால இவருக்கு வந்து ஒரு சூப்பராக அப்படியே கெத்தாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுக்கணும். அப்போனா பிராண்டட்ல போனால் தான் அந்த மாதிரி கிடைக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா வெளியில் இருக்கிறதுக்கு உள்ள இருக்கிறதுக்கு அந்த இது இருக்கு இல்லைங்க, மெட்டீரியல் வேற. இனிமேல் எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எடுப்பேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல. இனிமேல் பீரோ ஃபுல்லாக தான் இருக்கும். எங்களுக்காக நிறையா பண்ணியிருக்காரு. இவருக்காக நாங்கள் ஒன்றுமே பண்ணுறதில்ல. பர்த்டேக்காச்சும் ஏதாவது பண்ணுவோம். ஒன்றரைமேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் நான் செலக்ட் பண்ணல. இந்த பிராண்டில் எடுத்துக்கலாம்னு சொன்னால் நீ தான் செலக்ட் பண்ண இல்லைங்க. அந்த க்ரீன் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணேன். மற்ற 2 டிஷர்ட்டும் எங்கள் வீட்டுக்கு செலக்ட் பண்ணேன். இன்னைக்கு அவருக்கு தான் ஷாப்பிங். அம்மாங்க நீங்கள் கூட சொல்லுங்க, என்னக்கா அண்ணாவுக்கு ஒன்றுமே பெருசாக எடுக்கல, உங்களுக்கு மட்டும் நிறைய எடுத்துட்டீங்கன்னு. இன்னைக்கு அண்ணாவுக்கு மட்டும்தான். ஓகே, நான் தான் கேட்பேன். இப்படி காமிச்சீங்கன்னா நான் உடனே தெரிஞ்சுக்கிறேன். உடனே தெரிஞ்சுக்கணும் இருக்கும். இப்படி பிரிக்கணும். சரி, பிரித்து எடுத்துக்காமி. ஷர்ட் இது ஒரு ஃப்ளவர் போட்ட ஷர்ட். ஓபன் பண்ணாங்க. ஐயோ, இந்த புள்ள பேசினா 10 நிமிஷம் பேச மாட்டேங்குது. இது வந்து ஒரு ஃப்ளவர் போட்ட ஷர்ட். அப்புறமேட்டு ஐஸ் கியூபா போட்டிருக்கு. எங்க அப்பாவுக்கு வந்து இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்க போட்டு பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷர்ட் எங்க வீட்டர் வழக்கம் போல எங்க வீட்டர் போட்டிருக்கிறது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல கிரீனு, பிங்க்கு, அதுல ஒரு பிஸ்கட் கலரு, அதுக்கப்புறம் ஒரு சிமெண்ட் கலரு. அவங்க தானே இந்த 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 பிராண்டுக்காரங்க வச்சிருக்கிற அத்தனை கலர் எங்க வீட்டுக்கார்ட்ட இருக்கும். இந்த பிராண்ட்ல இருக்க இந்த பிளைன் ஷர்ட்ல பிளைன் ஷர்ட் தான் வேலைக்கு போட்டு போறதுக்காக. இவரை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி இருங்க, கொஞ்சம் கேஷுவலா கொஞ்சம் அழகா இருக்க மாதிரி கெத்த எடுங்கன்னா ஒர்க்குக்கு போற மாதிரி இதுதான் கரெக்டாக இருக்கும் சொல்லி இதே மாதிரி தான் எடுப்பாரு. அதனால சரி நீ ஏட்டு நான் அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஷர்ட்டும் எங்கள் வீட்டுக்கார் செலக்ட் பண்ணாரு. அப்புறம் பேண்ட்டு ப்ளூ பேண்ட். ஒரு ஆள் வேறு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்குது, கண்டுக்கூடாது. இந்த ப்ளூ பேண்ட் ப்ளூ மது. ஆனால் அந்த பேண்ட்டை கட் பண்ணாமலே வந்துட்டோம். ஏன் லென்த் கட் பண்ணாமலே வந்துட்டோம். கொடுத்துட்டு வந்துருக்கலாம்ல. நம்மளே கட் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கினால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பை கொடுத்தாங்க. நல்லா இருக்கா உனக்கு? உனக்கு பிடிச்சதானே? சூப்பர், நல்லா இருக்கு. எல்லாமே எல்லா ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்கு. ஹாப்பியா? சூப்பர். உனக்கு இந்த கிரீன் போட்டுக்கோ பர்த்டே அன்னைக்கு நாளைக்கு. உங்களுக்கு இருக்கிறதுல எதுப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு? இருக்கிறதுல இத தவிர கிரீனை தவறையா அப்புறம் வராம பிடிச்சவளே. இது என்ன கலர்? பச்சை கலரா? இது கிரீன் தான். ப்ளூ, ஸ்கை ப்ளூல ஒரு லைட் கலர். லைட் ப்ளூ மாதிரி நல்லா இருக்கு. அப்ப அந்த டி-ஷர்ட் நல்லா இருக்கு. டி-ஷர்ட் பிடிச்சிருக்கு. சரி தான் வரும். இதுதான் நான் சூஸ் பண்ணேன். சத்தியமா ஏங்க இது பிடிச்சிருந்துச்சு. ஓ, அதனால தான் இந்த க்ரீனை தவிர வேற ட்ரெஸ்ஸை சொல்லுன்னு பாப்பா சொன்னிச்சா? பொறாம பிடிச்சவளே. என் புருஷனுக்கு நான் தான் துணி எடுத்துருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு பர்த்டேக்கு எங்கள் வீட்டுக்கார எந்த ட்ரெஸ் போடலான்னு சொல்லுங்கள். நான் வந்து க்ரீன் தான் போட வைப்பேன். இருந்தாலும் உங்களோட க்ரீன் தான் போட வைப்பீங்களா? இருந்தாலும் உங்கள் சஜஷன் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இதான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஷார்ட்ஸில் இருக்கும், நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா சாரீ கட்டியிருக்கேன். இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து என் ஃப்ரெண்டு உமா தைச்சான். அவர் நான் ஒரு வீடியோவில் நான் வந்து அவள் தான் தைச்சாங்க சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு வந்து 10 புடவை வந்து பார்த்தீங்கன்னா தைச்சி கொடுத்துருக்கான். இது வந்து அவள் தான் தைச்சிருக்கா. எங்கள் மாமா வீட்டு கும்பாபிஷேகத்துக்கு ஒரு சாரீ கட்டியிருந்தேன், அந்த வெங்காய கலர் சாரீ. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் தான் தைச்சா. இன்னும் இருக்குது, நான் காமிக்கிறேன். இந்த சாரீ வந்து ஜெகா வைசோக்கா புட்டிக்கில் வாங்குதேன். புட்டிக் சாரீ இது வந்து 700 ரூபாய்க்கு மேலே நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருந்துச்சு சாரீ. வீடியோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்தோம், சூப்பராக இருந்துச்சு. வீடியோ எடுத்ததுக்கப்புறம் ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்தோம், அவ்வளோதான்.